வெண்ணிலா, நீ என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் வேணா ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா என் மனசுக்குள்ள என்னைக்கு உனக்கு இடம் கிடையாது. என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிறது சாரா. சாரா மட்டும்தான். நான் ஏமாத்தலங்க. உங்க மனசுல சாராதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டேங்க. ஐயோ, வரும், என்ன வெறுக்காதீங்க. உங்க வெறுப்ப தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலங்க. வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்க வேண்டிய நேரத்துல வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன நடந்தாலும் நீதான் எனக்கு. நீங்க என்ன பண்ற? என்ன சின்னத்தை? முதல்ல உங்க மூத்த மருமக உங்க ரூமுக்கு வந்திருக்கேன், வாமான்னு சொல்லாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களே. இதுதான் உங்க பண்பாடா? பண்பாட பத்தி நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். இங்க ஏன் வந்த அத சொல்லு. சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா, என்ன நகைலாம்? ஓ, பூஜைக்கு போட்டு உட்கார்ற நகையா? அதான் மூத்த மருமக நான் வந்துட்டேன்ல, என்கிட்டயே கொடுங்க. கேட்ட உடனே கொடுத்துடுறதுக்கு இது சாதாரண நகை இல்லம்மா, எங்க குடும்ப நகை. பாரம்பரியமா இந்த வீட்டு மருமகளுக்காக நாங்க பாதுகாத்துட்டு வர நகை. இது அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது. ஓ, அவ்வளோ முக்கியமான நகையோ? ஆமா, புதுசா வந்த 2 மருமகளுங்கள்ல யாரு நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒழுங்கா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நகை. என்ன சின்னத்தை, விளையாடுறீங்களா? ஏன் தங்கச்சிக்கு ஏன் பங்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, எல்லா நகையும் எனக்கு தான் சேரணும். அதுதானே முறை. இந்த வீட்ல பெரியவ சின்னவங்கிற ஏற்றத்தாழ்வெல்லாம் இது வரைக்கும் இருந்ததில்ல, இனியும் இருக்காது. நான் சொன்னதை கேட்டு போட்டியில ஜெயிச்சா இந்த நகை உனக்கு, இல்லனா இது வெண்ணிலாவுக்கு தான். ஏந்த போட்டி போட்டின்னு அதுலயே குறியா இருக்கீங்க? உங்க மருமகளை ஜெயிக்க வைக்க முன்னாடியே என்ன போட்டின்னு அவகிட்ட சொல்லிட்டீங்களா? நான் வான்மதி இல்லம்மா, அண்ணாமலை. அக்கா, ஒரு மருமகனா யோசிக்காம அவளுக்கே கொடுத்துடலாம். ஆனா 2 மருமகளுங்க இருக்காங்களே. அதுவும் ஒன்னா ஒரே நேரத்துல வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ
2 பேர்ல யாருக்கு கொடுக்கணும்னு பார்க்கணும்ல. ஆம், அது எப்படி அத்தை? நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நகை எனக்கு தானே சேரணும். அதுவும் இல்லாம வெண்ணிலாக்கு தான் கல்யாணத்துக்கு நிறைய நகை போட்டீங்களே, அத போட்டுட்டு வந்து அவ பூஜையில உட்காரட்டும். அம்மா, நம்ம கிட்ட நகை இருக்குன்னு எல்லா நகைகளையும் போட்டுக்கிட்டு பூஜையில உட்கார முடியாது. இந்த பூஜைக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுல பரம்பரை நகைய போட்டுக்கிட்டு தான் உட்காரணும். அக்கா தானே பெரிய மருமக, அவ தானே இந்த பூஜை பண்ணணும். அதனால அக்காக்கே கொடுத்துருங்க அத்தை. எனக்கு வேண்டாம். நான் நகையே இல்லைனாலும் பூஜை பண்ணுவேன். இந்த டிராமாவுக்கு ஒன்றும் குறைச்சது. அம்மா, நான் கீழே இருக்கம்மா. ஆ, சரிப்பா. வெண்ணிலா, அத்தை, நான் நகைக்காக சொல்லல. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் சாமி பூஜை. இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அத சரியா பண்ணணுமா? அண்ணாமலை சொல்றது சரிதாம்மா. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். அதை நீங்க முழு மனசோட பண்ணணும். சரி சரி, 2 பேரும் போய் பூஜைக்கான வேலையை பாருங்க. அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம சரிக்கா. நக்கலாவா பாக்குறீங்க? இந்த நகை எனக்கு தான் வரணும். நான் வர என்னம்மா, ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? நீங்க எப்போ வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். என்னம்மா, உனக்கு மாமியார் வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? நீ சந்தோஷமா இருக்கல்ல? வான்மதி, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, கோவில் மாதிரி ஒரு குடும்பம், சாமி மாதிரி 2 அத்தைங்க இருக்காங்க. அன்பா பாத்துக்க கணவர் இருக்காரு. சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாத ஒரு கூட்டு குடும்பம். இப்படி ஒரு வீட்ல வாழ நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அண்ணன், உங்களுக்காக தான் வெயிட்டிங். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கம்மா. அம்மா, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அதனால பிரசாதத்தை செஞ்சு எடுத்துட்டு வாங்கோ. வான்மதி, வெண்ணிலா, 2 பேரும் போய் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. என்ன இது பாயாசமா? எனக்கு பால் கூட காய்ச்ச தெரியாது. இதுல பாயாசம் எங்க இருந்து வைக்கிறது? வசமா மாட்டிக்கிட்டோமே.